ரெடியா? கொட்டுங்க 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 கொட்டுங்க. என்ன குட்டீஸ், என்னன்னு பாக்குறீங்களா? என்ன குட்டீஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் தனா ஆன்டி தனா ப்ராடக்ட்ஸ் மூலியமா தரப்போறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ. என்ன அப்படின்னா வந்து லஞ்ச் பேக், இன்சுலேட்டட் பேக் தான் இது ஃபுல்லுமே. இது என்னன்றதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். 20 பொருள் 1000 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம். அதோட வந்து இன்சுலேட்டட் லஞ்ச் பேக் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோட கொடுக்க போறோம். இதை பத்திய டீடைல் வீடியோ தான் இது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பட்டனை வந்து லைட்டா கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஷேர் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ் ஆகும். சோ வாங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்தலாம். 20 பொருள் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது கிட்ஸ்க்குன்றனால எப்பவும் ஆப்வியஸா வந்து புரோட்டீன் மிக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கம்பல்சரி வந்துடும். இந்த புரோட்டீன் மிக்ஸோட வந்து யூசேஜ் வந்து நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். வெயிட் கெயின் பண்றதுக்கு, இம்யூனிட்டி பூஸ்டப் பண்றதுக்கு, நல்லா பிரெயின் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக வந்து நம்ம புரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் வந்து முக்கியமா ஸ்கூலுக்கு போகக்கூடிய கிட்ஸ்க்கு தாராளமா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து வந்துடும் உங்களுக்கு புரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்ஸ் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஏபிசி மால்ட் வந்து தேடி வந்து கிட்ஸ் வந்து வாங்கிட்டு போறாங்க. சோ அந்த பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ். நம்ம மால்ட் எல்லாமே வந்து பனங்கற்கண்டு போட்டு செய்யறோம். எந்த நாட்டு சர்க்கரையோ அது வந்து 1:1 எதுவுமே போடல. பனங்கற்கண்டு அதுவுமே 1/4 பங்கு போட்டு தான் பண்றோம். எக்ஸ்ட்ராவா குங்குமப்பூவும் நம்ம போடுறோன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட் வந்து இதோட வந்துடும். நெக்ஸ்ட் வந்து என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மல்டி விட்டமின் தோசை மிக்ஸ். அதாவது வந்து ஒரு 30 வகையான அரிசிகள் போட்டு பண்ணக்கூடியது. ஏன்னா வந்து நார்மலா அரிசியை வந்து வடிச்சு சாப்பிடவோ இது பண்ணவோ முடியல, குட்டீஸ்க்கு கொடுக்க முடியல. சோ அப்ப வந்து ஸ்கூலுக்கு போற நேரத்துல இது ஒரு தோசையா ஒரு தோசை சாப்பிட கூட போதும். அவ்வளவு வந்து என்ன சொல்றது ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். நான் பெரியவங்களும் வந்து தாராளமா இதை எடுத்துக்க முடியும். இது பாத்தீங்கன்னா வந்து மல்டி விட்டமின் தோசை மிக்ஸ் வந்து நம்ம இதோட கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்டா ஒண்ணு கொடுக்க போறோம். என்னன்னா பால் கூட வாழை அப்படின்ற ஒரு அரிசியை பத்தி நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். நிறைய பேருக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பால் கூட வாழை அப்படின்றது வந்து பச்சிளம் குழந்தைகளோட குடலை வந்து வாழை மாதிரி வளவலன்னு வச்சுக்கக்கூடியது. இன்னும் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்கி அவ்வளவு ஸ்ட்ரென்த்தனா ஆக்கக்கூடியது இந்த பால் கூட வாழை அப்படின்றது. அதோட பாத்தீங்க அப்படின்னா வந்து நரம்பு தளர்ச்சி வரக்கூடாது, சின்ன வயசுல சுகர் வரக்கூடாது, ஒரு மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுக்காகவே இலுப்பைப்பூ சம்பா பச்சை வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு விதமான ரேஷியோல தான் அதை வந்து அரைக்கணும். ஏன்னா ஹை டோஸ். சோ அந்த ரேஷியோல வந்து கஞ்சி மிக்ஸா இருந்தா வந்து நம்ம பண்ணி கொடுக்க போறோம். அந்த கஞ்சி மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷலா அந்த காம்போல மட்டும் தான் வரப்போகுது. பால் குடவாளை பிளஸ் இலுப்பைப்பூ சம்பா கஞ்சி மிக்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து கஞ்சி மிக்ஸா செஞ்சு கொடுங்க அப்படின்னீங்க. சோ இந்த கஞ்சி மிக்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா வந்து 6 மாத குழந்தைகள் இருந்து ஒருவேளை உணவாவே தாராளம் கொடுக்க முடியும். எப்ப வேணாலும் நீங்க கொடுத்துக்கோங்க, ஒருவேளை உணவா எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அஸ் ட்ரிங்கா எடுத்துக்கலாம். பெரியவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமா டீனேஜ் பிள்ளைய வந்து தாராளம் எடுத்துக்க முடியும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து மூட்டு வலி முழங்கால் வலிக்கு, சுகர் வரக்கூடாது, கேன்சர் வரக்கூடாது, மிக முக்கியமா வந்து நரம்பு பிரச்சனை வரக்கூடாது, ஸ்ட்ரோக்ஸ் வரக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து குடல் பிரச்சனை கட்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்றவங்களுக்காக இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்டா, அதாவது வந்து ரவை வந்து மார்க்கெட்ல நிறையவே இருக்கு இல்லையா? சோ அந்த ரவையில வந்து நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆரண்டி பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பாரம்பரிய அரிசியில ரவை மிக்ஸ் பண்றோம். ஒண்ணு இல்ல, இது வறுத்தே தான் நாங்க வச்சிருக்கோம். ஸ்பெஷலா நோட் பண்ணிக்கோங்க, வறுத்து தான் நம்ம கொடுக்க போறோம். 100% நேச்சுரல் தான். நம்ம ஹோம்மேடு ஹேண்ட்மேடு கூட சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒண்ணு இல்ல, ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் எப்பயும் போல கிச்சடியோ உப்புமாவோ இல்லைன்னா வந்து ஒரு இனிப்பு பதார்த்தமாவோ தாராளம் செஞ்சு கொடுக்க முடியும். இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இதெல்லாமே லான்ச் பண்ற போறதுனால உங்களுக்கு ஒரு சாம்பிள்ஸ் மாதிரி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த காம்போல ஆட் பண்ணியிருக்கேன். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா காட்டியானம் அரிசியில கொடுக்க போறோம். காட்டியானம் அரிசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவை மிக்ஸ். காட்டியானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து போன் டென்சிட்டிக்காக வந்து கொடுக்கக்கூடியது. அது போக வந்து இடுப்பு எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணி கொடுக்கணும், கர்ப்பப்பை பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளுக்காகவே நான் வந்து பண்ணி கொடுக்குறோம். சோ அதனாலதான் காட்டியானம் அரிசி வந்து இந்த தடவை தேர்ந்தெடுத்திருக்கேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நம்ம டீ இல்லாம கொடுக்க மாட்டோம் இல்லையா? சோ டீ பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒண்ணு செம்பருத்தி டீ வந்துடும், இல்லைன்னா வந்து தாமரை டீ. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா வந்துடும், அவைலபிலிட்டி பொறுத்து. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப என்ன சின்ன குழந்தைங்க வந்து ஒரு 9 வயசு குழந்தை நான் வந்து பார்த்தேன், மாரடைப்புல வந்து இறக்குறத வந்து நம்ம நியூஸ்லயே பார்த்திருக்கோம். சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது செம்பருத்தி டீ பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது சின்ன வயசுல இருந்து அப்படின்றதுக்காகவும், பெரியவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆன்ஜியோ எல்லாம் பண்ணியிருப்பாங்க, இது ஸ்டென்ட் வச்சிருப்பாங்க, அவங்களுமே வந்து அடுத்து வரக்கூடாதுன்றதுக்காகவும், யாருக்குமே இனி வரவே கூடாதுன்றதுக்காகவும் செம்பருத்தி டீ பிளஸ் வந்து இது ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், கர்ப்பப்பை ப்ராப்ளம், ஆப்வியஸா வந்து டீயோட பயன்களும் வந்து ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் வேணா நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த முட்டை இப்பதான் கொத்துவே அந்த அது இந்த டீ பாத்தீங்கன்னா வந்துடும். இந்த டீ பாத்தீங்கன்னா வந்து பவுடர் ஃபார்ம்ல தான் கொடுக்க போறோம், டிப்பு வராது, காம்போல வந்து பவுடர் ஃபார்மா வரும். சோ அதனால தாராளம் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். மிக முக்கியமா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த தடவை வந்து பாசி பயிர் வந்து ஆப்வியஸா புரோட்டீனுக்காக வந்து குழந்தைகளுக்காக கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில காட்டுல விளைவிக்கக்கூடிய பாசி பயிர். இந்த பயிரை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவல் வெரைட்டி வந்து பாத்தீங்க
தூய மல்லி இல்லைன்னா தங்க சம்பால வந்து உங்களுக்கு வந்து அவல் வெரைட்டி வந்துடும். ஏன்னா வந்து நார்மலா அரிசி வந்து குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கவும் இது பண்ணவும் முடியலன்றனால நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வெரைட்டி ஆஃப் அவல் வந்து நம்ம வந்து யூனிக் டைப்ஸ்லயும் நிறைய வச்சிருக்கோம். சோ அதை நீங்க வந்து அவல் காம்போலயே நீங்க வந்து போட்டுக்கலாம், இல்ல வந்து நம்ம இந்த காம்போலயும் வைக்கலாம். தூயமல்லி அவல் வந்து எது கொடுக்குறோம் அப்படின்னா கிளென்சிங் பண்ணும், உடம்பு வந்து நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடியது தூயமல்லி அரிசி. தங்க சம்பா அதுலயே பேர் இருக்கு, நல்ல க்ளோயிங் ஆகணும், உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா வந்து தங்க சம்பா வந்து தாராளமா எடுத்துக்கலாம். சோ இதுக்காகவே வந்து குழந்தைங்க, அதுவும் என்னோட குட்டீஸ் வந்து கரெக்டா எப்படி இருக்கணும்னா நல்லா அழகா சூப்பரா ஜம்முன்னு இருக்கணும்ல. சோ அதுக்காக தான் வந்து தங்க சம்பா அவல்ல வந்து நம்ம வந்து அவல் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒன் டைம் தாங்க, ஒரு தடவை தான் வந்து நான் காம்போல வந்து சாக்கோஸ் கொடுத்தேன். அதோட வந்து சாக்கோஸ் பாத்தீங்கன்னா வந்து இன்றைய நிறைய சாக்கோஸ் மட்டும் தனியா கொடுப்பீங்களா, சாக்கோஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, இன்னும் வேற வெரைட்டிஸ் கொடுங்க, என் குழந்தை ஒரு நாள் கூட வைக்கல, எனக்கே கொடுக்கல சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ பாத்தீங்கன்னா வந்து பூங்கா ரைஸ்ல நார்மலா பாத்தீங்கன்னா மைதால தான் வந்து கெலாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து அரிசி பாரம்பரிய அரிசியில வந்து எப்படியாவது அடுத்த தலைமுறை கடத்திடணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த பாரம்பரிய ரைஸ்ல வந்து பூங்கா ரைஸ்ல வந்து நம்ம சாக்கோஸ் பண்றோம். அடுத்து வந்து கருப்பு கவுனில வந்து லான்ச் பண்ண போறோம். அதை கண்டிப்பா வந்து வேற காம்போல உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரொம்ப நல்ல ரீச், ஷார்ட் டைம்ல நல்ல ரீச் ஆயிருக்கு. பூங்கா சாக்கோஸும் இதுல வந்து குட்டிஸோட ஃபேவரட்டா வந்துடும். ஆப்வியஸா பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஃபிக் மால்ட் இல்லாமலையா, அதுவும் வந்து இந்த மாசத்தோட சீசன் முடியுது. சோ அதுவும் இந்த காம்போல மட்டும்தான், இதுக்கப்புறம் வர காம்போல கண்டிப்பா வந்து ஃபிக் வைக்கிற மாதிரி பிளான் இல்லை. ஏன் அப்படின்னா வந்து சீசன் முடிஞ்சாலும் நமக்கு கிடைக்காது, அது போக வந்து ரேட்டும் அதிகமாயிரும். சோ அதனால வந்து ஃபிக்குனே வந்து 50% ஆஃபர்ல வந்து ஃபிக்கு மட்டும் தனியா மால்ட் வந்து ஆஃபர் போட்டுக்கும், அதையும் போய் வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா வந்து எப்பயும் போல நம்மளோட குட்டீஸ்க்கு வந்து இதோட லாஸ்டா வந்து நம்ம ஃபிக் மால்ட் வந்து நம்ம வைக்கிறோம். இது வந்து ஃப்ரீயா வந்துடும். ஆப்வியஸா ஃபிக் வந்து ஹீமோகுளோபின் அத்தனை பேருக்கு நம்மகிட்ட வாங்கின எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட அவ்வளவு வந்து பாயிண்ட் ஏத்தி இருக்கு. நிறைய பேர் வந்து நான் இவ்வளவு நாள் நிறைய சாப்பிட்டேன், எனக்கு ஏறவே இல்லை, பட் அவங்க ஃபிக் மால்ட் வாங்கி ரொம்ப நல்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஹெச்பி லெவல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து வேற ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து வேணா வந்து அட்டாச் பண்ற பாக்குறேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வெறும் வாயிலே வந்து சாப்பிடுறாங்க, என் குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஸ்டாக் அவுட் ஆகிற ஒரே பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். போட்டா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னா வந்து சும்மா இல்ல, வாங்கினாதான் ஃபாஸ்ட் மூவிங். அப்ப வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளவு நம்பிக்கையா எவ்வளவு வந்து யூஸ் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம குட்டீஸ்க்காக நான் வந்து இந்த காம்போல வைக்க போறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லட்டு நம்ம குட்டீஸ் எல்லாருமே லட்டூஸ் பட்டூஸ் தான். ஸோ அந்த நம்ம லட்டு வந்து குட்டீஸ்க்காகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தரோம். அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லி வாங்குறவங்க இந்த தடவை பாத்தீங்கன்னா 4 லட்டு இருக்கக்கூடிய ஒரு காம்போல வந்து வந்துடும். நான் வந்து நிறைய காம்போ போறீங்க, நிறைய லட்டு எங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து இந்த தடவை 4 லட்டு வந்து கொடுக்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டீடாக்ஸ் வந்து எது கொடுக்குறோம்னா இதெல்லாம் சாப்பிட்டு கழிவுகளை வந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம டீடாக்ஸ் கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து டீடாக்ஸ் எப்படி பயன்படுத்துறது எப்படின்றது கேட்குறீங்க, சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. இந்த டீடாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 15 வகையான மூலிகைகள் தான் சேர்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து தாராளம் கொடுக்க முடியும், ஆனா அளவுகள் மட்டும் மாத்திக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசு குழந்தைல இருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா பிஞ்ச் அளவு தான் எடுக்கணும். ஒரு வயசுக்கு மேல இருக்காங்கன்னா 1ல இருந்து 1.5 பிஞ்ச் எடுத்துக்கலாம். அதுவே 2-3 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிஞ்ச் எடுத்துக்கங்க. பெரியவங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு அடல்ட் ரேஞ்சில் இருக்கீங்கன்னா 1/2 ஸ்பூன் போதும். இன்னும் கொஞ்சம் பெரியவங்க இருக்கீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு டீ ஃபார்ம்ல எடுத்து குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2 பிஞ்ச் எடுக்கிறீங்க, நல்ல தேன், நல்ல காட்டு தேனா ஊத்தி அதை அப்படியே வந்து வாயில வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. நல்லா சாப்பிடணும், சாப்பிடுவாங்க, ரொம்ப இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. சோ அது பாத்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடிதான் வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து கழிவுகளோட மலம் ஏறுறது அப்படின்றது வந்து இப்ப யாருக்குமே கிடையாது. அதனாலதான் இப்ப நிறைய சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. நிறைய பிரச்சனை காரணமும் கிருமிகள் வெளியேறாதுதான். மலம் கழிக்கிறோம், பட் ஆனா கிருமிகளோட போகுதா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் குழந்தைகளுக்கு. சோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும். அது போக உடம்புல இருக்க தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் கரைக்கக்கூடியது, சுகரை கம்மி பண்ணக்கூடியது. இளமையாவே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருள் போதும். சோ இளமை அப்படின்னா அது எப்ப வரும், எந்த ஒரு குறைகளும் இல்லாத மனிதன் தான் இளமையா இருப்பான் இல்லையா. சோ அப்ப இளமையை கொடுக்குது அப்படின்னா எவ்வளவு குறைகளை இது நிவர்த்தி பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப இந்த சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ டீடாக்ஸை வந்து நைட் நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி குழந்தைகளா இருக்கட்டும் பெரியங்களா இருக்கட்டும் சாப்பிட்டு தூங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இதோட வந்து எப்பயுமே வந்து சீட் பென்சில் நம்ம கொடுத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா
நம்ம தெரிஞ்ச சிஸ்டர் வந்து பண்றாங்க. சோ அவங்க வந்து நிறைய யூனிக் ஐட்டம்ஸ் பண்றாங்க. சோ அவங்களோட வெளியே கொண்டு போகணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மரம் வளர்த்துல வந்து குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கணும், இயற்கையை பராமரிக்கிறதுக்கு குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கணும்ன்ற காரணத்துக்காக அவங்கள்ட்ட இருந்து வாங்கி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சீடு போட்டு வந்து விளை வச்சு எனக்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்பியதே குட்டீஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய குட்டீஸ் வந்து போட்டோஸ் அனுப்புங்க, நான் அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம். யாரோடது நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு கான்டெஸ்டும் நடத்த முடிஞ்சா பண்ணலாம். அதையும் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முறுக்கு வெரைட்டி. சோ முறுக்கு வெரைட்டில என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே மில்லட்ல பண்ணக்கூடிய முறுக்கு ஃபர்ஸ்டா. செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பழங்கள் காய்கறிகள் தான் வந்து நிறைய மோஸ்ட்லி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பழம். என்ன பழம்? பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சையில வந்து கேன்சரை வரவிடாத ஒரு ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. சோ அந்த இயற்கையாவே கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கேன்சரே வரவிடாது. அது போக மிக நல்ல ஒரு சத்துக்கள் கொண்டது. அந்த பன்னீர் திராட்சையில பண்ணக்கூடிய மில்லட் கலந்த முறுக்கு வந்து வந்துடும் கண்டிப்பா. குட்டீஸ் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது யூனிக்கா இருக்கா இல்லையா அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிஸ்டர் வந்து பெருங்காயம் பண்றாங்க. அந்த பெருங்காயம் வந்து அவங்களே அந்த பால் எடுத்து பால்ல எந்த ஒரு கெமிக்கலும் எதுவும் சேர்க்காம மைதா கீதா எதுவுமே சேர்க்காம மில்லட்டு கோதுமை மாவு அந்த மாதிரி கலந்து பண்ணி கொடுக்குறாங்க. சோ நம்ம வந்து மில்லட் வெரைட்டி வாங்குறோம். சோ அவங்களுக்கு வந்து அவங்களோட வியாபாரத்துக்கு அது வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். சோ பெருங்காயம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ எல்லா சாப்பாட்டுலயும் எதுலனாலும் வந்து பெருங்காயத்தை வந்து கலந்துக்கோங்க. அதை வந்து யூனிக்கா நல்ல இயற்கை முறையில பண்ணக்கூடியதா கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அது கிடைச்சிருச்சு எனக்கு. ஸோ அதனால இதை வந்து இதுல வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றதே சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்தியை வந்து மதிப்பு கூட்ட சொல்லி நம்ம வந்து விவசாயி வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு தேங்க்யூ பண்ண ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அந்த விவசாயிக்கு ஒரு மதிப்பு கூட்டுதல் வந்து நிறைய வந்து சொல்லி கொடுத்தேன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணி நமக்கு வந்து கொடுத்தாரு. அதை வந்து வியாபாரம் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. ஸோ அதை வந்து நானே வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லி இப்போ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர்கிட்ட வந்து ஜாம் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஜாம் பண்ணி ரொம்ப நல்லா சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாட்டு சர்க்கரை கலந்து தான் பண்றது, சீனி கிடையாது. நாட்டு சர்க்கரையில ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் நம்மகிட்ட கிடைக்கக்கூடிய காட்டுல விளையக்கூடிய அத்திப்பழத்துல இருந்து ஜாம் பண்றோம். செம்ம சூப்பரா இருந்தது. ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து நார்மலாவே வந்து நான் தோசையில தடவி கொடுத்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா வெளியில வாங்குற பெரிய பெரிய கம்பெனியோட ஜாம் எல்லாம் தோத்து போயிருங்க. அவ்வளவு சூப்பரா அவ்வளவு ஒரு நேச்சரான டேஸ்டோட சூப்பரா இருந்தது. ஸோ அதை வந்து என் குழந்தைக்கு என்னோட குட்டீஸ் கஸ்டமருக்கு வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ குட்டீஸ் உங்களுக்காக தான் இந்த ஜாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அத்திப்பழ ஜாம் அப்படின்றது வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பொரி வந்து ஆப்வியஸா வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசியில செய்யக்கூடிய பொரி வந்து ஒரு பொரி வந்து வந்துடும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்நாக்ஸா கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து புதுசா இதெல்லாம் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா வந்து சிப்ஸ் நிறைய குழந்தைங்க சாப்பிட்றாங்க. இது எப்படி ஆல்டர்னேட்டிவ் பண்றது ரொம்ப நாள் எனக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க் டாட்டா போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து என் பிள்ளையும் வந்து சாப்பிடுவா, நம்ம வந்து அதை மறக்க முடியாது இப்ப இருக்க குட்டீஸ்ல. சோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு ஒரு தாட் என்ன, பழங்கள் காய்கறியில சிப்ஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. அதை நான் வந்து ஒவ்வொன்றா இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கேன். அடுத்த லான்ச்ல அடுத்தடுத்து வரும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெரைட்டி வந்து நம்ம பண்ணிட்டோம் சிப்ஸ்ல. ஸோ அதை வந்து நான் கொண்டு வரேன். அதுக்கு முன்னுதாரணமா பாத்தீங்க அப்படின்னா டிராகன் ஃப்ரூட்ல வந்து நான் சிப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த சிப்ஸ் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா, ஏன்னா இந்த கலரை வந்து எப்படியா கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக நினைச்சேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட டிராகன் ஃப்ரூட்ல வந்து நம்ம வந்து சிப்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஆனா இதை பண்றதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது ரொம்பவே அழுதுட்டேனே கூட சொல்லலாம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வந்து உருவாக்கியிருக்கோம். ரொம்ப நல்லா சூப்பரா வந்திருக்கு. குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா வந்து டிராகன் ஃப்ரூட்ல வந்து நம்ம சப்பாத்தி களியோட வெர்ஷன் தான் இது. ஆப்வியஸா தெரியும். சப்பாத்தி களி வந்து அவ்வளவு தூரத்துக்கு நம்மளால வந்து நிறைய பேர் கொண்டு போய் முடியாது. ஸோ அதுல வந்து கிடைச்ச ஒரு அற்புதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் தான். இந்த டிராகன் ஃப்ரூட்ல பாத்தீங்கன்னா ஒமேகா 3, 6 அவ்வளவு ஒளிஞ்சிருக்குங்க. ஏன் அப்படின்னா வந்து இதை இழுத்தீங்கனாலே ஜவ்வு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து டிராகன் ஃப்ரூட்ல வந்து ஒமேகா வந்து அவ்வளவு அதிகமா இருக்கு. குழந்தைகள் மூளை வளர்ச்சி கரெக்டா இருக்கணும், நல்லா சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கணும், நல்லா படிக்கிறதுல மெமரி ஆகணும் அப்படின்னா வந்து ஒமேகா வந்து ரொம்பவே வேணும். அது போக வந்து இப்பவே குழந்தைகளுக்குலாம் வந்து நிறைய வந்து கை கால் முழங்கால் வலிலாம் வருது அப்படின்றாங்க. அது போக வந்து முதுகு வலி நிறைய வருதுன்றாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒமேகா வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். மூட்டு வலி முழங்கால் வலிலாம் சின்ன வயசுலேயே வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து டிராகன் ஃப்ரூட்ல மாத்தணும்னு நினைச்சு மாத்தினேன். ஸோ அது போக வந்து இன்னொரு 6 வெரைட்டி இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பண்றேன். அதுவும் வந்து என்னோட குட்டீஸ்க்கு வந்து சாம்பிள் மாதிரி நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ குட்டீஸ் இதை சாப்பிட்டு வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணணும். அது போக பாத்தீங்க அப்படின்னா வந்து மிக முக்கியமா என்னன்னா வந்து ஒரு டைரி ஒரு நோட் புக் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட என்னோட லோகோ போட்ட ஒரு டைரி. இந்த டைரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிழிச்சி வந்து ஒரு மரமா வந்து விளைக்க முடியும். இந்த ஒரு
ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் வளரும் அப்படின்னு நம்ம செய்யலாம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாமே வந்து சீடுனால பண்ணிருக்காங்க. இந்த மேல இருக்கக்கூடிய அட்டை இதை கிழிச்சு நீங்க வந்து பயோடிகிரேடா யூஸ் பண்ணிக்கலாம், எக்கனாமிக் பண்ணிக்கலாம், மரம் வளரும். அது போக உள்ள இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போட்ட கீழே தூக்கி போட்ட குப்பன்னு சொல்லி தூக்கி போட்ட பேப்பர்ல இருந்து எடுத்த ரீயூஸ் பண்ணிருக்காங்க. திருப்பி ஒரு பேப்பர், இந்த ஸ்டார்ச் பேப்பர் வந்து இதுல வச்சு நம்ம வந்து ஒரு நோட் புக் போட்டிருக்காங்க. நோட் புக் என்னோட நினைவா நீங்க உங்களுக்கு வச்சுக்கோங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா வந்து யூனிக் இருக்கணும்ல, அந்த யூனிக்ல என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 10 வாக்கியங்கள் அனுப்பியிருப்பேன். இது மிக முக்கியமா உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. டெய்லியும் ஸ்கூல் போகும்போதோ இல்ல வெளியே போகும்போதோ அந்த குழந்தைய சொல்ல வச்சு பழக்கிடுங்க. இது பாத்தீங்க அப்படின்னா வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு 10 வாக்கியங்கள், அந்த 10 வாக்கியங்கள் கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப சூப்பரா அற்புதமா வருவாங்க. அது கீழே என்னோட சைன் இருக்கும், என்னோட குட்டீஸ்க்காக. சோ என்னோட குட்டி கஸ்டமருக்காக என்னோட சைன் வந்து உங்களுக்கு இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க வந்து பாத்துக்க முடியும். எங்க இருந்தாலும் தனாபுட்ல இருந்து நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்றத என்னோட ஞாபகமா நீங்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். சோ இது பாத்தீங்கன்னா வந்து இந்த டைரி வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து காம்ப்ளிமெண்டரியா வந்துடும். அது போக பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்ன நம்மளோட லஞ்ச் பேக் பாத்தீங்கன்னா எவ்வளவு கியூட்டா சூப்பரா ஒரு 6 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து குட்டீஸ்க்காகவே கொஞ்சம் யோசிச்சு வாங்கினேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு டைனோசர் சூப்பரா இருக்கு. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாவே நார்மல் கிடையாது, அலுமினியம் இன்சுலேட்டட் போட்டது. ஸோ அதனால சூடா கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து சூடா கொடுக்குறீங்க அப்படின்னா டிஃபனோ இருக்கட்டும் இல்ல லஞ்சோ இருக்கட்டும் சூடாவே இருக்கும். பாத்தீங்கன்னா பெருசு தான் உங்களுக்கு, பாக்கெட் தான் சின்னதா இருக்கும், பட் ஆனால் பெருசு. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் வாங்கி பல்கா வாங்கியிருக்கோம். இது ஒரு பேட்டர்னா, இது ஒரு பேட்டர்ன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. போலாம் இது பாருங்க ரேபிட் ரொம்பவே அழகா இருக்கு. இது பாருங்க பாக்ஸ். சோ வந்து 6 டைப்ல பேட்டர்ன் எது நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க ப்ளீஸ். சோ இந்த 6 டைப்ல வந்து உங்களுக்காக வந்து வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லுமே சேர்த்து எவ்வளவு 1000 rupees மட்டும் தான். 1000 ரூபாய் பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம கொடுத்துருக்கோம். இது போக பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன அப்படின்றத நான் ரிவீல் பண்ணவே கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு தெரியும். இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து குட்டீஸ்க்காகவே இந்த தடவை வந்து ஒரு ட்ரெண்டிங் தான், பட் ஆனா கலர் பாக்ஸ் இல்ல. சோ நோட் பண்ணிக்கோங்க, கலர் பாக்ஸ் எனக்கு போன தடவை கொடுக்கணும். ஸோ கலர் பாக்ஸ் கண்டிப்பா கிடையாது. இது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். அது மிக முக்கியமா இந்த தலைமுறைக்கு தேவையான ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ தனாபுட் சார்பா வந்து இந்த கிஃப்ட் இருக்குது. இது என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றது பண்ணி நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கணும். ஷேர் பண்ணி எவ்வளவு லைக் அதிகமா வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃப்ரீயாவே வந்துடும். குழுக்கள் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா வந்துடும். இது யாருக்கு ஃப்ரீ அப்படின்றத திருப்பி சொல்லிடுறேன். கீழே வந்து இது என்ன கிஃப்ட் அப்படின்னு அது கரெக்டா சொல்லிருக்கணும். சொல்லி எத்தனை பேருக்கு யாருக்கு அதிகமான லைக் வந்திருக்கோ அது போக வந்து அவங்க வந்து நம்மளோட வீடியோவை ஷேரும் பண்ணிடணும். சரி இதை பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து ஃப்ரீயா வந்துடும். அது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் எத்தனை பேருக்கு அப்படின்றது கேட்டீங்க. இந்த தடவை 10 பேருக்கோ 20 பேருக்கோ ஏன் 50 பேருக்கும் கிடையாது, அதை விட அதிகமான பேருக்கு தான் கண்டிப்பா கொடுக்க போறேன். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் போட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து நீங்க நினைச்சு பார்த்துக்க மாட்டீங்க அத்தனை பேருக்கு இந்த கிஃப்ட் போகும்போது. சோ அந்த கிஃப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. அது போக வந்து இது வந்து லைவ்ல தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இந்த லைவுக்கு வந்து வரணும் கண்டிப்பா. ஏன்னா போன தடவை வந்து நிறைய பேர் ஹாப்பியா இருந்தீங்க, அத்தனை பேருக்குமே வந்து நம்ம கிஃப்ட் கொடுத்துருக்கோம் லைவுக்கு வந்தவங்களுக்கு. சோ அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அவங்கக்கா நீங்க ஹாப்பி தானே? ஹாப்பி தான். சோ இங்க இருக்க எல்லாருமே ஹாப்பி. எல்லாம் வந்து போன தடவை ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த தடவை வந்து அவ்வளவு பேர் வந்து எனக்கு ஹாப்பி சிஸ்டர் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாங்க. சோ அதே மாதிரி குழுக்கள் தான் இந்த தடவை நடக்கும்போது அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். சோ அதே வந்து நான் குழுக்கிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ போனேன். சோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20 பொருள் 1000 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு மிக அற்புதமான யூனிக்கான ஐட்டம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஐட்டங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது போய் சேரணும். 1000 ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு பட்ஜெட் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதுல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களுக்கு இது ஹாப்பியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.